ஸ்ரீ குருப்யோ நமः. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரிவாளும் பிரதோஷ மாமாவும் தான் பார்த்துன்னு வந்துருக்கோம். நேற்றுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனே அவ்வளோ இருந்தது. ஏன்னா நாயன்மார்களோட 64வது நாயன்மார் அப்படின்னு மகா பெரிவா சொல்கிறேன் அப்படின்னா அவருடைய பக்தி எந்த அளவுக்கு இருந்தது பேக்ரவுண்ட் பார்த்துட்டோம். 2 பிள்ளைகள் ஜடமாட்டம் இருக்குது, லோயர் மிடில் கிளாஸ், ரயில்வேஸில் சாதாரண வேலை. இப்படி ஒரு மானசீக பூஜை பண்ணுறார் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு பேக்ரவுண்ட் வேணும் இல்லையா? நம்மளுக்கு எதுவுமே சடான்னு வந்துடாது. அந்த குரு அருள் கிடைக்கிற போச்சு தான் வரும். என்னன்னா இவன் அப்பாவை பார்த்தேன் அப்படின்னா பெரிய கவிதை எழுதக்கூடியவர். அதாவது மொத்தமாக அவர் 64,000 கவிதைகள் எழுதியிருக்கார். யார்? பிரதோஷ மாமாவுடைய அப்பா. இவர் வைத்தியநாத சர்மான்னு பேர். அவ அப்பா பேர் கவி குஞ்சரம் அப்படின்னு ஒரு டைட்டில் வாங்கியிருக்கார். அவ்வளோ கவிதைகள் எழுதுவார் அவ அப்பா, பிரதோஷ மாமாவோட அப்பா. மடத்துக்கெலாம் பண்ணடா அப்படின்லாம் அப்பா எதுவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணினதெல்லாம் கிடையாது. இவருக்கு 1952s அந்த இனிஷியல் ஸ்டேஜ், ஒரு யங் ஏஜில் ஒரு 17-18 வயசு இருக்குமா இருக்கும். அப்போ யங் ஏஜ்னு வச்சுப்போம். அந்த டைம்லலாம் இவருக்கு இந்த திருவண்ணாமலை தான், பிரதோஷ மாமாவுக்கு திருவண்ணாமலை மேலே ரொம்ப அட்ராக்ஷன், அண்ணாமலையார் மேலே ரொம்ப அட்ராக்ஷன், கிரிவலம் பண்ணணும்னா ரொம்ப 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 ஈடுபாடு உண்டு அந்த சின்ன வயசுலேயே. அதான் திருப்பி நான் சொல்கிறது அதுதான். பெரியவாளும் அதான் சொல்கிறா. நாம் குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. நாம் அதை பண்ணிட்டு நடைமுறைப்படுத்திகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக 4 தடவை வரலைன்னா 2 தடவை கண்டிப்பாக குழந்தைகளும் வருவாள். இப்போ என்ன பண்ணுறாரு இவர்? கிரிவலம் பண்ணுறது தான் இவருடைய ஒரு ரொம்ப பிரதானமாக. அப்போது இந்த காஞ்சி மடத்தினுடைய இது அவ்வளோவா அவருக்கு இல்லை. யாருக்கு? பிரதோஷ மாமாவுக்கு. இந்த மாதிரி திருவண்ணாமலையில் பிரதர்ஷனம் பண்ணிகிட்டே வரும்போச்சு ஒரு நிறைய சித்தர்கள்லாம் இருப்பா இல்லையா? புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் அங்கே ஒரு முட்டி சுவாமி, தின்ன சுவாமிகள் அப்படின்னு பேர். அவர் பேர். அவர் என்ன பண்ணுவார்? முட்டை போட்டுட்டே கிரிவலம் வருவார். எப்படியெல்லாம் பாருங்களேன், நம்ம இதெல்லாம் கேட்க அப்படியே புல்லரிக்கிறது. இப்படிலாமா பக்தி பண்ண முடியும்னு நினச்சா நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அந்த தின்ன சுவாமிகள் என்ன பண்ணுவார்? முட்டி போட்டுட்டே இந்த கிரிவலம் வருவார். இந்த பிரதோஷ மாமா என்ன பண்ணுவார்? அவர் பின்னாடியே போயிட்டு வந்துட்டு இருப்பார். இது எப்படி ஒரு ரெகுலராக நடந்துகிட்டே இருந்தது. ஒரு தடவை அந்த தின்ன சுவாமிகள் இந்த மாதிரி இவர் வரதை பார்த்துட்டு இவர்கிட்ட பிரதோஷ மாமா கிட்டக்க, என்னையே சுற்றி வர, நீ போ சங்கர மடத்துக்கு போ சங்கர மடத்துக்கு போ, மகா பெரிவாளை பாரு போ அப்படின்னு அவர் வாயால் வந்துட்டு. அவ்வளோதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது அவர் வாயிலேன்னு சொன்ன உடனே இவர் தன்னையும் அறியாமல் மகா பெரிவாளை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான். அதுதான் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்துடுத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு குரு அருள் கிடச்சிடுத்துன்னா அதுக்கு ஒரு இதுவே கிடையாது. என்ன ஆகுது? அவ்வளோதான். அப்படியே எப்போ பாரு மடத்துக்கு போகிறது பண்ணுறது. அந்த இந்த பிரதோஷ நாளில் அதுதான் டேர்னிங் பாயிண்ட் அவரோட லைஃப்பில். வெங்கட்ராமையர் அப்படிங்கிற, என்ன பிரதோஷம் வரலையா அப்படின்னா பெரியவாளே கேட்பா. பிரதோஷமா? இன்றைக்கி தான் பிரதோஷம், சனி பிரதோஷம் வேற இன்னைக்கு அப்படின்னா, நான் என்ன சொல்லலடா, வெங்கட்ராமன் வரலையாடா அப்படின்ற பிரதோஷமாமான்ற அளவுக்கு பேர் வந்துடுது. சரி, நான் சொன்னேன் மானசீக பூஜை பண்ணுவார் பிரதோஷ மாமான்னு சொன்னேன். எப்படி பண்ணுவார்? மகா பெரியவா தன்னுடைய மனசில் இருக்கா. காலையில் விஸ்வரூப தரிசனம் பண்ணுவா பெரியவா. தெரியும் உங்களுக்கு எல்லாம், ஏர்லி மார்னிங் பண்ணுவாள் இல்லையா? முதல்ல வெளியில் வர்றது. அது மாதிரி மனசில் நினச்சிண்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தேவாரம், சுந்தரர் எழுதின தேவாரம் எல்லாம் சாண்ட் பண்ணுவார். பிரபோதம் வாசிக்கிறதுன்னு சொல்லுவாள், திருப்பள்ளி எழுச்சி. இதெல்லாம் எப்படி தன் மனசுக்குள்ளே இருக்கிற மகா பெரியவாளுக்கு இதெல்லாம் பண்ணுவார். இந்த பூசலார் நாயனார் அப்படி அவர் கூட நாயன்மானாரான காரணம் மனமந்திரமே பகவானை வச்சுட்டார். வேறு எதுவுமே பண்ணலை. மீரா என்ன பண்ணா? தன்னுடைய மனசில் அப்படியே மானசீகமாக பூஜை பண்ணான். ஸோ இவரும் என்ன பண்ணார்? பிரதோஷ மாமாவும் பெரியவா இருக்கிற மாதிரி மனசில் நினச்சிண்டு, இருக்கிற மாதிரி என்ன இருக்கிறா, பெரியவா இருக்கா என்னோட மனசில் அப்படின்னு நினச்சிண்டு தேவாரம் பாடுறது, திருப்பள்ளி எழுச்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணுவார். அப்புறமா பஞ்சாங்கம் வாசிக்கிறது அண்ட் பிராதர்ஸ்மரண ஸ்லோகம். நீங்கள் இதில் கூகுளில் பாருங்கோ, பிராதர்ஸ்மரண ஸ்லோகம் அப்படின்னு ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். காலங்காத்தால் கராவலம்பம்னு சொல்கிறது. அதை பிரதோஷ மாமா சொல்கிறத கேட்கணுமே.
கணேச சர்மா மாமா வந்து அவர் வந்து இந்த பிரதோஷ மாமாவோடைய வாய்ஸ்லேயே யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கார். உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கேளுங்கோ. அப்படி ஒரு உருக்கமாக இருக்கும். நான் அந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்கிறேன். பிராதஸ்மராமி பவதீய முகாரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபஹாரம் ஜனானாம் சம்பத்கரீம் ச பவோத்தர கடாக்ஷ லக்ஷ்மீம் காஞ்சிமடேஷ மமதேகி கராவலம்பம். இது கடைசி வார்த்தை. இந்த எல்லா ஸ்லோகத்திலையும் இந்த கடைசி வார்த்தை இதான் வரும். காஞ்சி மடேச மமதேகி கராவலம்பம். இதை வந்து அப்படி சொல்லுவார் பாருங்க, 3 தடவை 4 தடவை சொல்லுவார். காஞ்சி மடேச மமதேகி கராவலம்பம், காஞ்சி மடேச மமதேகி கராவலம்பம், காஞ்சி மடேச மமதேவி கராவலம்பம். என்ன அர்த்தம்? எனக்கு கை கொடுத்து என்னை தூக்கி விடு அப்பனே அப்படின்னு அப்படி உருகி 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 அந்த ஸ்லோகத்தை சொல்வார். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பூஜையாக இருக்கும் பாருங்க, மானசீக பூஜை. சரி, இப்படியே போயின்னு இருக்குமா நாள்கள்? இல்லையே. ஒரு தடவை மானசீக பூஜை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நார்மலாக நம்ம குழந்தைகள் நன்னா இருக்கிற போச்சேவே மனசை நம்மளால் செலுத்த முடியல. 2 குழந்தைகளும் ஜடமாட்டம் இருக்கு. பணம் வந்த சொல்ப சம்பளத்தையும் இந்த மாதிரி பெரியவாளுடைய கைங்கரியத்துக்கே செலவேஷன் இருக்கார். ஒரு பர்டிகுலர் இதில் வந்து இந்த மானசீக பூஜையை அவரால் கண்டினியூ பண்ண முடியாத நிலைமை. பகவான் விட்டுடுவாரா? இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து அப்படி ஒரு பக்தி செலுத்தின்னு இருந்தவர் நடுவில் பண்ண முடியாமல் போயிடுது அப்படின்னா பகவான் விட்டுடுவாரா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பெரியவாளை பார்க்க போகிற போச்சு கொஞ்சம் இவர் பின்னாடி இருந்தார். யார்? பிரதோஷ மாமா. அப்போது ஒரு மாமி வந்து ஒரு ஏதோ தன்னுடைய குறைகளை சொல்லி ஏதோ பெரியவாள்கிட்ட பெண் போச்சு. என்ன ஏன் நீ மானசீக பூஜையை விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி கேட்டிருக்கா, பெரியவா கேட்டிருக்கா. அவருக்கு அந்த லேடிக்கு ஒன்றுமே புரியல. தான் மானசீக பூஜையை பண்ணினதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படின்னா என்னன்னு தெரியாது. என் தங்கிட்ட போய் சொல்கிறாரு. யார்கிட்ட சொல்கிறனோ? பிரதோஷ மாமா குறைக்கணுங்கிறதுக்காக தான். அப்போது பிரதோஷ மாமா அப்படியே கண்ணிலே ஜலஜலமாக கொட்ட பெரியவாள்கிட்ட வந்து நிற்கிறான். என் தியானமாகவே இரு, உன் லௌகீகங்களை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அப்படின்னா நீ கண்டினியூ பண்ணுடா, அவனோட மானசீக பூஜையை. நான் இருக்கேன்டா, அவனோட லௌகீகங்களை எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு மானசீக பூஜையாக இருந்திருக்கணும்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் விக்கு விநாயகம் கடம் மாஸ்ட்ரோ. அவரும் இவரும் ரிலேஷன், பிரதோஷ மாமாவும். ஸோ இந்த பெருசாக கொண்டாடுறான். அவாத்தில் நீங்கள் போனேன்னா விக்கு விநாயகம் அவாத்துக்கு போனேன்னா பெரியவானா அப்படி ஒரு பூஜை. பெரியவா ஒரு தடவை வந்துட்டு போன ஊஞ்சலை யாருமே உட்கார மாட்டான். யாராத்துல? விக்கு விநாயகம் மாஸ்ட்ரோ, கடம் மாஸ்ட்ரோவாத்தில். அவள் வந்து பிரதோஷ மாமாவோட ரிலேஷன். இந்த விக்கு விநாயகம் அவள் பிரதர்ஸ் எல்லாம் சின்ன குழந்தைலாம் இருக்காம போச்சு. அவளும் அப்படிதான் ஒரு மடத்து மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்டோடு இல்லாமல் இருந்தாள். ஆனால் பிரதோஷ மாமா இன்டியூஸ் பண்ணி வாங்கோ 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 வாங்கோன்னு கூட்டிகிட்டு போய் 4 தடவை 5 தடவை கூட்டிகிட்டு போய் அப்படியே ஒரு அட்ராக்ஷன் ஆகிடுது. அப்படி ஒரு கனெக்ட் கொடுத்துட்டார். அதான் திருப்பி நான் இப்போ கூட பேசினேன். குரு அருள் இருந்துன்னா சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா அவள் வந்து நம்மளோட லௌகீகங்கள் எல்லாம் அவள் பார்த்துப்பா. இன்னும் இருக்குது பிரதோஷ மாமாவை பற்றி பேசுகிறதுக்கு. அடுத்த வாரம் மறுபடியும் நம்ம வந்து பார்க்கலாம் இதனுடைய கண்டினியூஷனை.